வினஸ்ல சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம ஜாகிரபியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குறது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1984 போபால் பேரழிவுக்கு காரணம் என்ன பண்ணுறாங்க? அணு வெடிப்பு, ரயில் விபத்து, தீ விபத்து, வேதியியல் விபத்து அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குஜராத்தில் 1984 நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷவாயு ரைட்டா. ஸோ அது வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெடித்து வந்த விஷவாயு தான். ஸோ அதை வந்து நம்ம வேதியியல் விபத்து அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ முதல் கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் விபத்து அப்படின்றது தான் ரைட்டா. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், கூமார் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கூமார் அந்த நடனம் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தோட பாரம்பரிய நடனம் தான் இந்த கூமார் அப்படின்றது ரைட்டா. மூணாவது கேள்வி பாருங்கள், தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா, கொடைக்கானல், மகேந்திரகிரி, ஆனைமுடி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். என்னது? ஆனைமுடி. ஆனைமுடி என்பதே தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆகும் ரைட்டா. மூணாவது கேள்வி முடிஞ்சது. நாலாவது பாருங்கள், தென்மேற்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க? பெங்களூரு, கொச்சி, ஹூப்ளி, திருவனந்தபுரம்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தென்மேற்கு சவுத் வெஸ்டர்ன் ரீஜன் ரயில்வேக்கு வந்து தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஹூப்ளி. ஹூப்ளி என்ற சி ஆப்ஷன் தான் சரியான விடை ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூரியனுக்கு அருகில் அமைந்துள்ள கோள் எது? சூரியனுக்கு அருகில் அமைந்துள்ள கோள் எது? டெல்லி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்றாங்க? கோசி, யமுனா, கங்கோத்ரி, தபதின்னு போட்டிருக்காங்க. டெல்லி என்பது எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யமுனா. யமுனா நதிக்கரையில் தான் அந்த டெல்லி வந்து அமைந்துள்ளது ரைட்டா. நம்ம இந்திய நாட்டின் தலைநகரம் எங்கே அமைந்திருக்குன்னா யமுனா நதிக்கரையில் தான் ரைட்டா. அரபிக்கடலின் அரசு என்று அழைக்கப்படுவது எது? மும்பை, கோவா, கொச்சி, கன்னியாகுமரின்னு போட்டுருக்காங்க. அரபிக்கடலின் அரசு என்று அழைக்கப்படுவது எதுனா கொச்சின்னு சொல்லுவோம். ஸோ கொச்சி என்பதே இதுக்கு வந்து சி ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய நேரத்துக்கும் கிரீன்விச் நேரத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 5:30 மணி நேரம், 6:30 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய நேரத்துக்கும் கிரீன்விச் நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ வந்து 5:30 மணி நேரம் என்ற சி ஆப்ஷன் தான் சரி. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க ரைட்டா. ஆண் பெண் விகிதாச்சாரம் இருக்குல்லையா அதுதான். தமிழ்நாடு, கேரளா, பீகார், மத்திய பிரதேசம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா அது கேரளா. கேரளா என்பதே இந்த கேள்விக்கு சரியான விடையாகும். ஸோ பி ஆப்ஷன் தான் சரி. ஸோ அடுத்து பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்றாங்க? டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஜெய்ப்பூர்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுனா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் என்பது இதுக்கு சரியான விடை. அடுத்தது இந்தியாவின் முதல் உர ஆலை எது அப்படின்றாங்க? இந்த சிந்திரி உரை ஆலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இந்தியாவின் முதல் உர ஆலை ரைட்டா. அந்த மீதி இருக்கிற ஆல்வே, நான்கஸ் இதெல்லாம் வந்து தவறான விடை. புகழ்பெற்ற நைல் நதி எங்கே அமைந்துள்ளது அப்படின்றாங்க? பிரான்ஸ், எகிப்து, இத்தாலி, அமெரிக்கான்றாங்க. ஸோ புகழ்பெற்ற நைல் நதி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா அது வந்து எகிப்து. எகிப்து என்பது இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ அடுத்தது உலகின் மிகப்பெரிய ஆறு அல்லது நதி இதுன்றாங்க. நைல் நதி, கங்கை, அமேசான், காவிரின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகின் மிகப்பெரிய ஆறு அல்லது நதி அப்படின்னு கேட்டாலே என்னது? அமேசான். அமேசான் என்பது இந்த கேள்விக்கு சரியான விடை, சி ஆப்ஷன். எந்த மாநிலம் 3 பக்கம் பங்களாதேசுடன் எல்லை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க? மிசோரம், திரிபுரா, மேகாலயா, மேற்கு வங்கம்ன்றாங்க. அது இந்த ஸ்டேட்டோட 3 பக்கமும் பங்களாதேஷ் தான் இருக்கும் அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இது எந்த ஸ்டேட் அப்படின்றதான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குது. சரியான விடை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா. திரிபுரா என்ற பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. அடுத்தது நவீன இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்றாங்க ரைட்டா. ஸோ கொல்கத்தா பல்கலைக்கழகம், அலகாபாத் பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், பனாரஸ் பல்கலைக்கழகம்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேள்வி நல்லா பாருங்கள். நவீன இந்தியாவில் ரைட்டா. அதுக்கு முன்னாடி இல்லை, நவீன இந்தியா உருவாக்கப்பட்ட பழமையான பல்கலை வந்து கொல்கத்தா பல்கலைக்கழகம் ரைட்டா. 1984 போபால் பேரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஏற்கனவே பார்த்தா அணுவெடிப்பு, ரயில் விபத்து, தீ விபத்து, வேதியியல் விபத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஷவாயு தான் தாக்கினது காரணம். ஸோ இது வந்து வேதியியல் விபத்து. இந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆனதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேதியியல் விபத்து, விஷவாயு வந்து தான் காரணம். ஸோ அதனால் வேதியியல் விபத்து என்பதே சரி ரைட்டா. ஸோ கெமிக்கல் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஈபிள் கோபுரம் எங்கே அமைந்துள்ளது? யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யான்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க உலக புகழ் பெற்றது அது வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்குது ரைட்டா. ஸோ ஈபிள் கோபுரம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து அமைந்துள்ளது.
ஸோ அடுத்த கேள்வி 18வது கேள்வி, புகழ்பெற்ற ஹார்பெல் திருவிழா, ஹார்பெல் ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. புகழ்பெற்ற ஹார்பெல் திருவிழா ரைட்டா, இது எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது நாகாலாந்து. நாகாலாந்து என்பது இதுக்கு வந்து விடை. ஸோ 19வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளது? 29க்கு 7, 28க்கு 9, 28க்கு 8, 29க்கு 8ன்னு போட்டிருக்காங்க. எத்தனை மாநிலம் எத்தனை யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா 28க்கு 8, அதாவது 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் உள்ளது என்பதே இதுக்கு வந்து சரியான விடை. யமுனா நதி எங்கே கங்கை நதியோடு இணைகிறதுன்னு கேட்குறாங்க ரைட்டா. அலகாபாத், பாட்னா, பூனே, ஹரித்துவார்னு கேட்குறாங்க. யமுனா நதி என்பது எங்கே வந்து கங்கையோட இணைகிறது, ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ரைட்டா. ஸோ இது எங்கே இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் என்பதே இதுக்கு வந்து சரியான விடை. ஃபஸ்ட்டு ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி, ஆக்ரா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆக்ரா, புகழ்பெற்ற ஆக்ரா கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்ரா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்றாங்க? கோதாவரி, யமுனா, நர்மதா, கங்கோத்ரின்னு போட்டிருக்காங்க. இந்த ஆக்ரா என்பது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா யமுனா நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிலிக்கா ஏரி எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசான்னு கொடுத்துருங்க. சிலிக்கா ஏரி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒடிசா என்பது இதுக்கு வந்து சரி. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சிவப்பு கோள் அப்படின்றது பாருங்கள், புதன், வெள்ளி, செவ்வாய், பூமின்னு போட்டிருக்காங்க. சிவப்பு கோள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. செவ்வாய் என்பது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி புத்தகத்தில் சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட்டா. ஸோ சி ஆன்சர் தான் இதுக்கு வந்து சரி. நீலக்கோள் கேட்டாங்கன்னா நம்ம பூமி வரும், நீளமாக இருக்கும் இல்லையா. உலகின் மிகப்பெரிய தீவு எதுன்றாங்க? பின்லாந்து, கிரீன்லாந்து, மாலத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுன்றாங்க. உலகின் மிகப்பெரிய தீவு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் மனசில் வர வேண்டியது கிரீன்லாந்து. கிரீன்லாந்து என்பது இதுக்கு வந்து சரி. கடைசி கேள்வி, காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கர்நாடகா என்பதே இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ 25 கேள்விகள் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்த ஃபைனல் கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன கேள்வினா, பாண்டிச்சேரி என்ற பெயர் புதுச்சேரி என்று எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ரைட்டா. நம்ம வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் புதுச்சேரின்னு மாற்றிட்டாங்க. அது எந்த வருடம் மாற்றினாங்க அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.